கோவை மாநகரில் மரத்தான் நடக்கிறது புதிது கிடையாது. பட் இதில் என்ன புதிய விஷயம்னு கேட்டால், மற்ற மரத்தான் ஓட்டங்களுக்கும் இதுக்கும் மனநலம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. இது கொங்கு நாடு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களும் ஒரு மருத்துவர், மனநல மருத்துவர்கள். அது அந்த கொங்கு நாடுனுடைய பிரிவும் தமிழ்நாடு சைக்கியாட்ரிக் சொசைட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து இது 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் இந்த 3 பிரிவுகளையும் இன்றைக்கி இந்த மாணவர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாமே இப்போ பெருமளவில் கலந்துருக்காங்க. இப்போ ஹெல்த் அப்படின்றது என்ன? ஆரோக்கியம். அந்த ஹெல்த் அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த் அது மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த். இந்த 3 சேர்ந்ததுனா தான் ஹெல்த்துன்னு சொல்கிறோம். இப்போ ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போயிட்டு பாடி 6 பேக்ஸ் இருக்குது, அது ஹெல்த்து கிடையாது. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அந்த மென்டல் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற இந்த மாரத்தான் போட்டி. இதில் டாக்டர் பன்னீர்செல்வம், டாக்டர் ஜான், டாக்டர் வெங்கடேஷ் குமார், டாக்டர் மோனி, டாக்டர் வீணா, டாக்டர் ராஜ்குமார், டாக்டர் ராஜேஸ்வரன் மற்றும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களும் இப்போ இந்த போட்டியில் கலந்துருக்காங்க. மெயினாக மென்டல் ஹெல்த்னா என்ன? இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே மனநலம் சரியில்லாத காரணம்தான். அவங்க டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, இதை போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க. அப்போ அதுக்கு போனோடனே அடிமையாயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த மாரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த மென்டல் ஹெல்த்துக்கு இப்போது ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறப்போ அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கவுன்சிலிங் அவங்க கொடுக்குறப்ப அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். அப்படி வெளிவர்றப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி, மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி, ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த் இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம், ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதில் முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவரிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும். அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாரத்தானோட நடத்தக்கூடிய முக்கிய நோக்கமே மனநல பற்றின ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணது தான். ஸோ இன்றைக்கி மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 141 கோடி. ஆனால் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 15% மக்கள் இதில் மனநல ரீதியான பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 14 கோடி மேற்பட்ட மக்கள் மனநல ரீதியான பாதிப்பில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கேப் 80 to 90%. அதாவது மன ரீதியான பாதிக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு மருத்துவம் எடுத்துகளில் வெறும் 10லேருந்து 20% மக்கள் மட்டும்தான் மருத்துவம் எடுத்துக்கிடுறாங்க. 80லேருந்து 90% மக்கள் இந்த மன ரீதியான பிரச்சனைக்கு எந்தவித மருத்துவமே எடுத்துக்கிட்டதில்லை. இதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது. ஒன்று மனநல பற்றின ஒரு மூட நம்பிக்கை, மனநல பற்றின அறியாமை, இப்படி இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 7% குழந்தைகள் மன ரீதியான பாதிப்பில் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம்னா நம்ம இந்தியாவில் நடத்தக்கூடிய நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரீசெண்டாக 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பார்த்தீங்கன்னா நம்ம தற்கொலை எண்ணம் தற்கொலை பண்ணக்கூடியதை கிட்டத்தட்ட ஒரு 12% இருக்குது. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1000ல் 1,00,000 9 பேர் தான் தற்கொலை பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1,00,000ல் 12% ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் 9.7% இருந்தது. இப்போ 12% அந்த மன ரீதியான இந்த தற்கொலை எண்ணம் கூடியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அதாவது இளைஞர்கள் 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தற்கொலை தான்.
ஒரு காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யங் ஏஜில் உள்ளவங்க இறக்கிறதுக்கு என்ன காரணம், ஃபஸ்ட்டு வந்து ரோட் டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட் தான் இறப்பாங்க, ரெண்டாவது தான் சூசைட். இப்போ இந்த 2022 கூட சர்வே படி பார்த்தோன்னா அவங்க இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தற்கொலை இளைஞர்கள் வந்து. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே வந்து சிகிச்சைகள் எடுக்கணும். வந்து மனம் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்ம உடல் நலம் காக்கிறோமோ அதே மாதிரி மனநலத்தையும் காக்கணும். நாணயத்தின் 2 பக்கம். ஒன்று வந்து உடல்நலம், அதே மாதிரி மனநலத்தை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். நம்ம வந்து மனநலத்தை வந்து பேணி காக்கணும். அதை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணதுக்காக தான் இந்த மேரத்தானே நாங்கள் நடத்துகிறோம்.